வானதீஸ் கிச்சன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்கிறேன். இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியில் வடித்த சாதம். இதுக்கு இந்த பேர் ஏன் வந்ததுன்னா, பழங்காலத்தில் வந்து இளைஞர்கள் வந்து விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு தன்னோட வீரத்தை காட்டுறதுக்காக வந்து இளவட்டக்கல்லை வந்து தூக்கி அதை வந்து அவங்களோட வீரத்தை நிரூபிப்பாங்களாம். அந்த மாதிரி அந்த காலத்தில் நிறைய இளைஞர்கள் வந்து அந்த மாதிரி பெண்களை கல்யாணம் பண்ணிக்கும் போது இந்த ரைஸை சாப்பிட்டு அந்த மாதிரி வந்து அதில் வந்து சக்ஸஸ் பண்ணி வந்து பெண்களை வந்து திருமணம் முடிச்சிருக்காங்க. அதனால தான் அந்த மாப்பிள்ளைகளுக்கு அவ்வளோ வலுவை கொடுக்கக்கூடிய இந்த அரிசி அப்படின்றதுனால தான் இதுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பான்னு பேர் வந்து தான் இதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கதை இருக்குது அதுக்கு. இது வந்து இதில் அது வந்து நரம்புக்கும் தசைகளுக்கும் ரொம்ப வலு கொடுக்குற ஒரு ரைஸ். இது சுகர் பேஷண்ட்டுகளுக்கு வந்து பிளட்டில் சுகரோட லெவலை ரொம்ப ஸ்லோவாக ரைஸ் பண்ணும் இந்த ரைஸ் எடுக்கிறதுனால. இதில் வந்து ஜிங்க் அயன் ரெண்டும் அதிகமாக இருக்குது. இந்த ரெட் கலர் வந்து சிவப்பணுக்கள் நிறைய உற்பத்தி பண்ணோம் நமக்கு உடம்புல. இது வந்து கேன்சர் வராமல் தடுக்கும். இந்த அரிசியை வந்து சமைக்கிறதுக்கு குறைஞ்சது 8லேருந்து 12 மணி நேரம் ஊற வச்சே ஆகணும். கண்டிப்பாக குக்கரில் வைக்கிறதா இருந்தீங்கன்னா, நல்ல கண்டிஷனில் இருக்கிற குக்கராக இருந்ததுன்னா ஒரு 1க்கு 4 பங்கு தண்ணி வைங்க. வடிக்கிறதா இருந்தால் 1க்கு 5 பங்கு 6 பங்கு தண்ணி வச்சு சாதம் நார்மலாக வடிக்கிற மாதிரி வடிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை ஊற வச்ச ஃபஸ்ட்டு கழுவின தண்ணியை கீழே ஊற்றிட்டு செகண்ட் டைம் வந்து கழுவி அந்த நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து உடம்புல வந்து இருக்கிற அல்சரு, குடல் புண்ணு, வாய்ப்புண்ணு இதெல்லாம் ஆற்றுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து இது. அந்த தண்ணியை ஊற வச்ச அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் குடிச்சிடலாம். பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் வந்து அது நார்மலாக சாதம் வடிக்கும்போது அப்படியே அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்து இதில் வந்து இதை சாப்பிடும்போது இது வந்து கொஞ்சம் ஹீட்டு இந்த ரைஸு. அதனால இதை சாப்பிடும்போது இது கூட குளிர்ச்சியான காய்கறிகள் எடுத்துக்கணும். நிறைய மோர் எடுத்துக்கோங்க. இதையே வந்து தண்ணியை ஊற வச்சு மறுநாள் காலையில் பழைய சாதமாக சாப்பிட்டிங்கன்னா இது குளிர்ச்சி பண்ணும் உடம்புக்கு. அப்படியே வடித்து சாதம் சாப்பிட்டிங்கன்னா அது ஹீட்டு. மறுநாள் பழைய சாதமாக சாப்பிட்டிங்கன்னா அது குளிர்ச்சியாக இருக்கும். அந்த தண்ணியை வந்து நல்லா கறியில் வந்து இதை வந்து முழுசாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னா உடைச்சிட்டு கஞ்சி பண்ணி சாப்பிடுங்க. இல்லைன்னா இட்லி தோசையோட 1க்கு 1 ஒரு பங்கு இட்லி அரிசி ஒரு பங்கு இந்த அரிசி போட்டு அந்த ரேஷியோவில் இட்லி தோசை நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி பண்ணலாம். இது அப்படியே சாப்பிட பிடிக்கல ஆரம்பத்தில் அப்படின்னு சொன்னால் பாதி ரைஸ் வந்து ஒயிட் ரைஸும் பாதி ரைஸ் இதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அளவு கூட்டிகிட்டே வந்து பழகிக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு அரிசி இது. அதாவது பழங்காலத்தில் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தனால எல்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. உணவே மருந்து அப்படின்ற இலையை நோக்கி போயிட்டுருக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஒயிட் ரைஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு முடிவுக்கு வந்து இதில் ஆரம்பிச்சிருக்கேன். நேற்றுக்கு கேரளா மட்டை அரிசி செஞ்சேன். இன்றைக்கி வந்து மாப்பிள்ளை சம்பா செஞ்சுருக்கேன். முருங்கைக்கீரை மசியலும் கோவக்காய் ஃப்ரையும் மாங்காய் ஊறுகாயும் பண்ணியிருக்கேன். ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகம் இந்த ரைஸில். உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.